ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருங்க. இன்றைக்கி வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான். ஆனால் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தோணும். அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரும், டிஃப்ரெண்ட் வரும். இன்றைக்கி பாருங்கள், பார்த்து நிதானமாக பார்த்து போடுங்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு வைங்க. உங்களுக்கும் ஒரு திறமை இருந்ததுன்னா யூடியூப்பில் ஏதோ ஒன்று ஒரு பக்கம் போட்டு வைங்க. காசு வருதோ வரலையோ, மெமரி இருக்கும். நம்ம இப்படியெல்லாம் கோலம் போட்டு வச்சோம், நம்ம டேலண்ட் இருந்துச்சு நம்மக்கிட்ட, இந்த மாதிரி கோலம் போட டேலண்ட் அப்படின்ட்டு ஒரு இது வரும். போடுங்க. ஏன் சாமி, இந்த எங்கள் வந்துட்டாங்க எங்கள் செல்லக்குட்டி. ஏன் சாமி, கோலத்தை பற்றி பேசாமல் போனுக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறோங்கோ. என்ன பண்ணுறதுங்க, அது நான் தான் அதுகளுக்கு எல்லாமே. ரொம்ப செல்லம் அதுகளுக்கு. அம்மா இருக்கணும் கூடவே. என்னம்மா இப்போவே இந்த போடுறது வேகுது, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியலைங்க. வெயில் காலம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை, கொஞ்சம் தான் வருது. அதுக்குள்ளேயே பயங்கரமாக கொஞ்ச நேரம் ஃபேன் நிறுத்தினா இருக்க முடியல. என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டுங்களேன், ஈஸியாக இருக்கும். இந்த ஒயிட்டும் பிங்க்கும் போட்டால் வச்சுக்கோங்க, மஞ்சள் மூணு செம்மையாக இருக்குங்க கலரு. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன். அந்த பொடி டப்பாவில் போட்டு தூவணும்னு வச்சுக்கோங்களேன், அழகாக வரும். கையில் போட்டோன்னா கொஞ்சம் திட்டாக இருக்கும், ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும். என்னம்மா? என்னடா சாப்பிட்றியா? உனக்கு தான் சாப்பாடு அங்கே போட்டு வச்சுருக்கணும்டா. பெடிக்கறி போட்டிருக்குது. ஐயோ, நீ சாப்பிட்டியா முதல்ல? சாப்பிட்டியா? என்னடா தங்க குட்டி, புஜ்ஜு குட்டிடா நீயே. சரிடி, போய் அங்கே போய் சாப்பிட்டா போ. ஒன்று போட்டு வச்சுருக்கேன்டா ஜிப்புக்கு, போய் சாப்பிட்டா போ. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லைங்க. இது மியூசிக் போடுறதுக்கு இந்த மாதிரி பேசி போட்டால் கொஞ்சம் நம்ம வாய்ஸில் நம்ம போட்ட கோலம் மாதிரி தெரியுமில்ல, அப்படிங்கிற ஒரு மைண்டு, வேறு ஒன்றும் இல்லை. சூப்பராக வந்துருச்சுங்களா? நீங்களும் போட்டு பார்த்துட்டு அசத்துங்க. நன்றி, வணக்கம், பாய்.